ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் வீக் எலெக்ஷன் வருது. மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கனாலும் சரி, மறக்காமல் அன்றைக்கி நாளில் போய் ஓட்டு போட்டுருங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இது ஒன்று தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதையும் விட்டுறாதீங்க. சரி, வாங்க சந்தையில் இன்றைக்கி என்னெல்லாம் சிறப்பாக இருக்குன்றதை போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ பிராஸ் ஐட்டம்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. இது நம்ம என்ட்ரு ஆனோன்னு, சந்தைக்கு என்ட்ரு ஆனோன்னு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். ஸோ இது நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதுலேருந்து கிச்சனில் வைக்கிற ஐட்டங்கள் வரைக்கும் எல்லாமே பிராஸ் ஐட்டம்ஸில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பூன், ஃபோர்க் எல்லாமே பிராஸ் ஐட்டம்ஸில் இருக்கும். ஸோ சப்போஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இங்கே செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்கேட் போர்டு, கரண்ட்டில் ஓட்டுற ஸ்கேட் போர்டு, பேட்டரிஸில் ஓட்டுற ஸ்கேட் போர்டு இன்றைக்கி வச்சுருந்தாங்க. ஸோ சேலுக்கு இருந்தது. இது டெமோ காட்டுங்கன்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார், எங்கே ஸ்லிப்பாகி விழுந்துருமோன்ட்டு. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இதெல்லாம் பார்க்க முடியும் நம்ம கேமராமேன் யூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சுருந்தார். அண்ட் இன்னைக்கு பக்கத்து கடையில் இந்த அக்காயோட 2-in-1 இருந்தது. இது ஆக்சுவலாக டேப் கிடையாதுன்னு நினைக்கிறேன், வெறும் சிடி பிளேயர் மட்டும்தான். அண்ட் இங்கே தான் லாஸ்ட் டைம் நம்ம யூமேட்டிக் கேசட்ஸ் எடுத்திருந்தோம். நிறைய அந்த கேல்குலேட்டர்ஸ் அண்ட் ரிமோட்ஸ் எல்லாம் கூட இங்கே பார்க்கலாம், ஏகப்பட்டது. அண்ட் இந்த ஐட்டம் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வாட்டர் ஹீட்டர் மாதிரி இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக லைட் டிவைஸாக இல்லை வாட்டர் ஹீட்டரான்னு தெரியல. அண்ட் சோனியோட ஒரு மினி ஹைஃபை சிஸ்டம் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அதான் பூஜை ரூமுக்கு தேவையான பிராஸ் ஐட்டம்ஸ், காப்பர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாவே ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு, ரொம்ப தேடணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த லேந்தன் விளக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக சிம்னி இது கிடையாது, கெரோசின் கிடையாது, உள்ள நடுவில் பல்பு மாட்டுறது. இது ஆக்சுவலாக ஷோகேஸ் இதுக்கு வைக்கிறது, அந்த விண்டேஜ் மியூசியம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ நடுவில் நம்ம பல்பு வச்சுக்கலாம். ஸ்டாண்டு சைடில் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், சவரில் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ மாடர்ன் டைப்பில் ஒரு விண்டேஜ் ஐட்டம் இது. அண்டு பாக்ஸ் பேக்கில் டிவி ஆண்டனா பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. இது பிராஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் எடுத்து இது இல்லைங்க அலுமினியம்ன்றேன், இல்லை உள்ளே பிராஸ் இருக்குன்றாரு. தெரியல, மேபி இந்த டைப்பில் பிராஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்டு கூடவே இந்த ஆண்டனா, பழைய ஆண்டனா கேபிள் ஒயர் வச்சுருந்தாரு. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு வீட்டில் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்கார் போல். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஆண்டனா சம்மந்தப்பட்ட ஐட்டங்களாகவே இருந்தது. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்தது, கேபிள்ஸ் அது இதுன்ட்டு. அண்ட் அங்கே இந்த கார்வான் பார்க்க முடிஞ்சது, சின்ன கார்வான் இது. அண்ட் தமிழ் சாங்ஸ் உள்ளது தான். இது ஆக்சுவலாக வாங்கலான்னு பார்த்தேன் நான், பட் இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தார். பவர் பட்டன் ஒர்க் ஆகல போல், அதுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வேலை பார்த்துருக்காங்க. இது சரியாக ஓடாதனால தான் இங்கே கொண்டு போட்டுக்கலான்றனால ரிஸ்க் எடுக்கல, அது வாங்கி அதுக்கு வேஸ்ட் பண்ணுன்ட்டு. அண்ட் அங்கேயே ஒரு டாய் ஸ்கூட்டர் இருந்தது, கிட்ஸ்க்கான ஸ்கூட்டர் வித் டாப் பாக்ஸோட. பரவாயில்ல, எங்கேயா அதில் ஏதாவது ரைடு போகணுன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம் இதை. அண்ட் லேப்டாப்ஸும் ஏகப்பட்டது இன்றைக்கும் பார்க்க முடிஞ்சது. லெனோவோட இது பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே ஐடென்டிக்கலாக இருந்தது. ஸோ விண்டோஸ் XP விஸ்டா இதெல்லாம் போடுற மாதிரி பழைய லேப்டாப் தான், லெனோவோட தான். ஆனால் டேமேஜ் எல்லாம் ஏகப்பட்டது இருந்தது. இதெல்லாம் பவர் அடாப்டர் வச்சு செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். அண்ட் இன்றைக்கி வித்தியாசமான இந்த ஒரு ஐட்டம் தென்பட்டது. இது டேப் ரெக்கார்டுன்னு போட்டிருந்தது. ஆக்சுவலாக ரெக்கார்டிங்கும் பண்ணும் போல் நல்லா இருந்தது. டோர் இல்லை, ஃப்ரண்ட் டோர் இல்லை, பட் பட்டன்ஸ் எல்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருந்தது. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகிற ஐட்டம் தான். பட் கேபிள் எனக்கு தெரிஞ்சு இது டிஃப்ரெண்ட்டான கேபிள் சிஸ்டம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம கேபிள் இல்லாமல் நம்ம வாங்கிட்டு உள்ளே ஹார்ட்வயர் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அப்படி இல்லைனா இது யூஸ் ஆகாது. ப்ளஸ் டோரில் அதனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அண்ட் வாட்சஸ் இன்றைக்கி நிறைய சூப்பர் கலெக்ஷனாகவே இருந்தது. அதில் ஒருத்தர் இந்த ரோலக்ஸ் டைப்பில் ஒரு இது டூப்ளிகேட்டாக என்னன்னு தெரியல, ஃபஸ்ட் காப்பியாக டூப்ளிகேட் செகண்ட் காப்பியாக என்னன்னு தெரியல. ஆனால் இதை எடுத்து ரொம்ப நேரமாக செக் பண்ணிகிட்டு இருந்தார். அநேகமாக வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு அந்த ரோலக்ஸ். இது டயர்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது. பட் ஓகே, வாட்சஸ்க்கு இன்றைக்கி வாட்சஸ் பெரிய இருந்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் பார்த்துருக்கலாம் நீங்கள். அண்ட் இந்த ஒரு ஐட்டம் நம்ம பார்த்தோம். இது என்னன்னு ஆக்சுவலாக பிடி கிடைக்கல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், இது என்னவா இருக்கும்ன்ட்டு. இது ஆக்சுவலாக இன்னொரு இதில் கேபிளோடு இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் சர்க்கியூட் போர்டு தான் இருந்ததே தவிர இது எதுக்கு யூஸ் ஆகும் என்ன இதுன்னு தெரியல. 2 ஐட்டம் வச்சுருந்தாங்க இதே இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒயரோடு இருந்தது. மேபி ஏதாவது கண்ட்ரோலராக என்னன்னு தெரியல. காப்பர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் ரெக்கார்ட் பிளேயர் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டேமேஜ்டு கண்டிஷனில்
இதெல்லாம் பார்த்தா ஓடுமாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, நான் அந்த பிளாட்டரை வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்தேன் நான். அது பாருங்களேன் நீங்கள், இதெல்லாம் கண்டிஷனில் இது ஓடுமா சுற்றி பார்த்தா அது பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்குது. சரி, நானும் நிற்கும் இது, ஏன்னா கண்டிப்பாக உள்ள அந்த ஐட்லர் வீல் இதெல்லாமே போயிருக்கணுமே அப்படின்னு நினச்சி நானும் பார்க்குறேன். அது பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்குது. சரி, ஓகே, இப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தால் சாயந்தரம் ஆகிடும்னு சொல்லிட்டு அதோட அடுத்த இது கிளம்பிட்டேன். பட் சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச உள்ளே கொஞ்சம் பெட்டராகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ஜானிகிராமன் ஷாப் தான். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செட்டெல்லாம் கூட கொண்டு வந்திருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து படா செட்டு மாதிரி இருக்குது. நல்ல சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் சும்மா தெறிக்க விடும் ரேடியோவோட. அண்ட் சைஸ் பாருங்கள், சைஸ் மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. டயல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஃப்ரண்ட்டில் உள்ளது ஐ திங்க் ஏற்கனவே இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த செட்டு, ஐவாவோடது. இது மேலே சிடி டோர் வந்து க்ளோஸே ஆகலை. அண்ட் இந்த வயலின் பாருங்களேன், இது வந்து ஒருத்தர் வாங்கினார், நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இது நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன் நான். இந்த அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த மீட்ரு. அண்ட் இது வந்து பாக்ஸ் இதாகவே வச்சுருந்தார், பேக் இதாகவே. அது வந்து நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கியிருந்தார். அண்ட் இது 2 பீஸ் வச்சுருந்தார் ஆக்சுவலாக. இது வந்து இன்னொரு பீஸு. இது ஆக்சுவலாக வாங்கலன்னு நினைக்கிறேன். இது அவைலபிளாக இருந்தது. சப்போஸ் மத்தியானம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் அந்த அது என்ன சொல்ல மீட்ரு வந்து கொஞ்சம் பிஞ்சு போயிருந்தது. அந்த ஃபஸ்ட்டு இது நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த கேமரா பாருங்கள், போலராய்டு நல்லா படா சைஸில் இருந்ததுங்க இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது வந்து நார்மல் கேமரான்னு நினச்சேன். அப்புறம் அவர் தான் சொன்னார் போலராய்டு கேமரான்ட்டு. அப்புறம் அதை பற்றி கொஞ்சம் அப்படியே டிப்ஸு சொல்லிட்டு இருந்தார், இது எப்போ வந்தது என்ன இதுன்ட்டு. பட் ஐ திங்க் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். கேட்ரிட்ஜா இல்லை பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வருமா என்னன்னு தெரியல. ஸோ அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அண்டு மினி மேக் மினி வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருந்தது. நல்ல வெயிட்டாகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்ச பார்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கான லேபிள் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த லேபிள் இதெல்லாம் பார்த்தாவே கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அதுதான், இதுக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம், உள்ள உருவிட்டு கூட வச்சுருக்கலாம். பட் இதெல்லாம் வாங்குறவங்க பார்த்து ரிஸ்க் எடுத்து வாங்குங்க. அண்ட் இந்த பெயிண்டிங்ஸாக இது என்ன சொல்லுவாங்க, வுட்டில் வந்து இதை ட்ரா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு. அது அந்த சன்லைட் ரிஃப்ளெக்ஷனுக்கு பார்க்கும்போது ஒரு ஆங்கிள்லேயும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. அண்ட் இந்த பிள்ளையாரோட இதை பாருங்களேன், பிள்ளையாரா இல்லை எலிஃபென்ட் ஸ்டாச்சுவா, பட் இதை வந்து வுட்டில் நல்லா சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த மைக்கு ஃபைனலாக வாங்கிட்டோம். அகுஜாவோட ஒரு மைக்கு. இது வந்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தது. அண்ட் அங்கேயே வந்துட்டு இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது மானிட்டர் ஸ்பீக்கர் மாதிரி இருந்தது. ஸோ எடிஃபையரோடது சைனீஸ் பிராண்ட் தான் நினைக்கிறேன், ஏன்னா உள்ள ஃபுல்லாக சைனீஸ் லெட்டர்ஸில் தான் இருந்தது. இது பாருங்கள் நீங்கள், இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்ட்டு. இது வந்து ஓகே மாதிரி தான் இருந்தது, கண்டிஷன் வந்து ஓகே மாதிரி தான் இருந்தது. 400 சொன்னார்னு நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு. ஸோ இது ரெண்டுமே இருந்தது. ஆனால் பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் கேபிள் இதெல்லாம் கொஞ்சம் டச்சப் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு மைக் ஒன்று கிடச்சிதுங்க. இது ஆக்சுவலாக பிராண்டடான்னு தெரியல. இது பாருங்கள், சப்போஸ் பிராண்டடாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் டக்குன்னு செக் பண்ண முடியல. ஆனால் ஃபுல் செட்டாகவே இருந்தது. இது எனக்கு தெரிஞ்ச அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து சரி ஓகே, எப்பயாவது ரெக்கார்டிங்க்கு எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கிட்டோம். நல்லா இருந்தது பார்க்குறது. கண்டிஷன் ஓகே தான், பட் ஒர்க் ஆகுமான்றது செக் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஐஎம் இன்றைக்கும் இருந்ததுங்க, இன் இயர் மானிட்டர். ஸோ போன வாரமும் இருந்தது, இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்தது. அண்ட் நிறைய இன்றைக்கி கூட்டம் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ 2 இதை எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு சைடு ஒர்க் ஆகும், ஒரு சைடு ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருந்தது. அதனால் செக் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. கேபிள்ஸும் நல்லா இருந்தது, டேக்கும் இருந்தது. டேக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே 100 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. இது வந்து கேபிள் தான், அண்ட் டேக் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் கூட்டம் காலையில் நிறையா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே எல்லாமே வந்து மோஸ்ட்லி நல்ல ஐட்டம்லாம் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணேங்க, ஆனால் என்னால் முடியல. பொறுமையாக செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்னால் முடியல. என்னால் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்டு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று. இது வந்து ஷட்டர் டிவி, பட் ஷட்டர் வந்து மிஸ்ஸிங். அண்ட் இதை வாசலில் வச்சுருந்தாரு. போகிற வாரம்லாம் மிதிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. இதுக்கான மரியாதையே போயிடுச்சு. பட் ஒரு காலத்தில் இதெல்லாம் எப்படி நம்ம வீட்டை ஆண்டுட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து 10 வீடுக்கு ஒரு டிவி இருக்கும், அந்த டைப்பு. பட் நல்லா இருந்தது. பின்னாடி டோர் மிஸ்ஸிங், அந்த உடன் கேபினெட் மிஸ்ஸிங். பட் ஓகே தான், இதெல்லாம் ஒர்க் ஆகாது. பட் எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லாட்டி ஷோகேஸ் ஐட்டம் அது. அண்ட் இந்த மசாஜர் வந்து புது பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. இது பாக்ஸ் பீஸ் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் ரிலேட்டிவ்லி.
ஆனால் செம வெயிட்டுங்க. இது தூக்கி பார்த்தா நல்ல வெயிட் இருந்தது. ஐ திங்க் பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒருத்தர் ரேட் பேசி வாங்கிட்டு இருந்தார். அண்ட் அப்படியே பாருங்கள் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் இருக்குன்ட்டு. இது வந்து நம்ம ரயில்வே கேட் என்ட்ரானோடனே உள்ளே வர்றது தான். சோனியோட ஒரு ஐபேட் டாக்கிங் சிஸ்டமும் ஒன்று இருந்தது. ஐபேட் டாக்கிங் சிஸ்டம் அண்ட் பைஜூஸோட டிவைஸாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வாட்ச் பாருங்களேன், இது வந்து 150 இயர்ஸோ 120 இயர்ஸோ ஓல்டுன்ற மாதிரி சொன்னார். நம்ம மாதவன் ஷாப்பில் இருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 25,000. ஏதோ கோல்டு பிளேட்டிங் இருக்குது அப்படி இப்படின்னாரு. இதோட வேல்யூ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை வாங்குவாங்க. அது நிறைய பேர் விசாரிச்சுட்டு போயிட்டதாக வேறு சொன்னார். இது நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து வீடியோலையாவது பாருங்கள் இப்படியெல்லாம் வந்து அந்த காலத்தில் வாட்ச் இருந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக கீ டைப்பாக தான் இருக்கும். அண்ட் உள்ளே பார்த்தா ஏதோ பேப்பர் டயல் மாதிரி இருந்தது. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது அவர் ரவிவர்மா பெயிண்டிங்கே ஏதோ சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் எத்தனை க்ரோர்ஸ் கணக்கில் போவோங்க, நீங்கள் என்ன இப்படி இது பண்ணுறீங்கன்ட்டு. பட் பெயிண்டிங்ஸ் இருக்குது. சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஹவுஸில் மாட்டி வைக்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபேமஸ் ஃபிலிப்ஸோட ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டம் அதே ஷாப்லேயே இருந்தது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஹோம் தேட்டர் சிஸ்டம் மாதிரி டேப்பும் சப்போர்ட் பண்ணோம், சிடி எல்லாமே சப்போர்ட் பண்ணோம், ஆல் இன் ஒன் மாதிரி. அண்ட் பக்கத்துலேயே வந்து இந்த சோனியோட டிவி இருந்தது. நல்ல ஃப்ளாட்டு, பக்கா கண்டிஷன். அண்ட் அதோடய இந்த வூஃபரும் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க. நான் தான் எடுத்து கொஞ்சம் அப்படியே வச்சா கொஞ்சம் டிசைனாக இருக்கும்ட்டு எடுத்து வச்சேன் நான். யாருக்காவது சிஆர்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிஆர்டி டிவி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுவும் சோனி ட்ரினிட்ரான்னா சொல்லவே தேவையில்லை, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் பவர் வாட்டேஜெல்லாம் அதிகமாக எடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி மீட்டர் பில்லும் வரும். அண்ட் இன்றைக்கும் அந்த டினான் அண்ட் டெக்னிக்ஸ் கண்டினியூ ஆச்சு. இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த ஈக்குவலைசர் கம்ஸ் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ஒன்று இருந்தது. பட் ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் தான் இருந்தது. வால்வ் ரேடியோ எல்லாம் லாஸ்ட் வீக்கில் இருந்தது அப்படியே இருந்தது இந்த வீக்கும். ஸ்பீக்கர்ஸ் அண்ட் அங்கே தான் இந்த சோனி டிவியும் வச்சுருந்தார். இதுவும் வந்து ட்ரெயின்ட்ரான் தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இன்றைக்கி 2 டிவி பார்க்க முடிஞ்சுது சோனியோடது. ஸோ சிஆர்டியில் பெஸ்ட்டுங்க. இதுவும் எல்ஜியும் சாம்சங்கும் இந்த 3ல் எது பார்த்தாலும் சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சிஆர்டியில் வாங்கிடுங்க அந்த இது. அண்ட் அமேசானோட ஃபயர் ஸ்டிக் இன்றைக்கி வித் ரிமோட்டோட பார்க்க முடிஞ்சுது. இந்த லொக்கேஷனில் இருக்குது. சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா வந்து பாருங்கள். ரிமோட்டோடய வச்சுருக்காரு அவர். ஏகப்பட்டது இருந்தது ஃபயர் ஸ்டிக்கு. ஓகே, சாப்பாடு தேவைன்னா இதில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஊருக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு கேரியர் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக அந்த சமையல் கிச்சன் ஐட்டம் ஃபுல்லாக அங்கே வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு இது மாதிரி. அண்ட் ஹார்ட் டிஸ்க் கேட்குறீங்க, ஹார்ட் டிஸ்க் இருந்தது. இந்த பர்பிள் டைப்பு போகாதீங்க. மோஸ்ட்லி அப்படி போகணுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் வந்து சிசிடிவிக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ 24/7 ரன்னிங்லேயே இருக்கும். இந்த வெஸ்டர்ன் டிஜிட்டல் ப்ளூ கூட ஓகே தான். இது வந்து டெஸ்க்டாப் போடுறது. பட் பர்பிள் மட்டும் போகாதீங்க. அண்ட் வயலனும் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பாருங்களேன், ஐ திங்க் மெட்ரோ, லண்டனில் ஓடுற மெட்ரோவோட ரெப்ளிகா. ஒரு பீஸ், ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் இருந்தது. பட் நல்லா வெயிட்டாகவே இருந்தது. மெட்டல் ஃபினிஷ். சவுண்ட் மிக்சர். அண்ட் இந்த ஷாப்பில் யூஸ்வலாக ஆக்சசரிஸ் அடாப்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அங்கேயும் வந்து ஒரு லேப்டாப்பு சூப்பர் கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. ஆன் ஆகலை. சோனியோட பயோ லேப்டாப் தான். பட் கண்டிஷன் லுக்கு வந்து நல்லா இருந்தது. காம்பேக்டு ஆட்டம் ப்ராசர்னு நினைக்கிறேன். இது பெரிய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. வீடியோ ஆர் எடிட்டிங், எக்ஸல் அந்த மாதிரி யூஸ்க்குனா யூஸ் ஆகும். ஸோ இங்கே யூஸ்வலாக இந்த அடாப்டர்ஸ் பார்க்கலாம். அண்ட் ரேம் ஸ்டிக்ஸு ஏகப்பட்டது இருந்தது. மக்களும் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏதாவது தேருமான்ட்டு. ஸோ இந்த பழைய DDR2 அந்த மாதிரி டைப்பு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பழைய லேப்டாப், டெஸ்க்டாப்க்கு வந்து ரேம் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சந்தையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த பெரிய ஸ்பீக்கர் இருக்கும். ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க யூஸ்வலாக இங்கே. ஸோ அங்கே தான் இந்த ரேம்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து ஜானகிராமன் ஷாப்பில் இந்த டிவிடி செட்டு வச்சுருந்தார். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். அந்த ஹாலோகிராமு அப்படியே திருப்பும்போது மாறிச்சு. இது வந்து என்ன சீரீஸ்ன்னு தெரியல. யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் பாக்ஸ் வச்சுருந்தார். அண்ட் இந்த இது பாருங்களேன், இது ஆக்சுவலாக எனக்கு தெரியல என்ன டைப் டிவைஸ்ன்ட்டு. கிட்டார் மாதிரியா வயலின் மாதிரியா என்ன இதுன்னு தெரியல. ஆனால் ப்ரெஸ் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக சவுண்ட் வரல. ஸோ இந்த 110 வோல்ட் கன்வெர்ட்டர் பாருங்களேன். இது வந்து நார்மல் சாக்கெட் மாதிரியே இருக்குது. ஆனால் வித் ஹீட் சிங்கோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. 1600 வாட்ஸ் போட்டிருக்காங்க. ரியலாக அவ்வளோ வாட்ஸ் இந்த காம்பேக்ட் இதில் வருமானது சத்தியமாக தெரியல. மேபி ஐசி பேஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதனால் அது வந்து பவர் டவுன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதை பாருங்களேன், இது ஆக்சுவலாக வந்து மீன் தொட்டி மாதிரி இருந்தது, ஆனால் இது பிளாஸ்டிக் மாதிரி தெரிஞ்சுது. ஆக்சுவலாக கிளாஸ் மாதிரி தெரியல, பிளாஸ்டிக் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ டூல்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, ஹார்ட்வேர் டூல்ஸு இந்த லொக்கேஷனில் ஏகப்பட்டது இருக்குங்க. நீங்கள் வந்து இது மட்டும் இல்லை, சந்தையில் வந்தீங்கன்னா அங்கங்கே பார்க்க முடியும். பட் இங்கே வந்து ஆல் இன் ஒன் மாதிரி வச்சுருக்காங்க. சப்போஸ் யாருக்காவது தேவை, ஏதாவது ஸ்பெசிஃபிக் வெயிட்டு டூல்ஸ் அந்த மாதிரி தேவைன்னா இந்த லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள், பியூர் லொக்கேஷனில். அண்ட் இந்த ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லி போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. மெஷரிங் டேப் அண்டு மிருதங்கம்மா இது, அதுவும் ஒன்று தனியாக அனாதையாக இருந்தது. ஸோ இது வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது. இது வெயிலில் பாவம் நின்றுட்டு அட்மிஷனுக்காக செக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்ககிட்ட வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கேட்டு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. சொல்லுங்கள். Hello everyone, we are coming from Holy Queen School for admission process. The admission process has been started for the current academic year, and hopefully you have your kids, you can put the admission to our school. That will be more useful, that will be a better platform for your kids development. Thank you all. We have spoken English. We have we will be making the children to come out from the stage here, and we have lot of extracurriculars. So please come and utilize the opportunities. Okay. Thank you. ஸோ சிசிடிவி கேமராஸ் செக் பண்ணுறீங்கன்னா வித் டிவிஆர் இதோடய கிடைக்குது. நிறைய லொக்கேஷனில் இருக்குது சிசிடிவி கேமராஸு. பட் இந்த ஒரு இடத்துல மட்டும் கேமராஸ் ப்ளஸ் அது கேங் பாக்ஸோடு இருந்தது. அண்ட் டிவிஆர் ப்ளஸ் அதோட ரேக் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து வச்சுருந்தாங்க, ஒரு ஆல் இன் ஒன் மாதிரி. கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகிற பீஸாக தான் இருக்கணும். அண்ட் கேசட்ஸும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க, ஆடியோ கேசட்ஸு. இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. மூவிஸே இருந்தது, மூவி டைட்டில் இருந்தது. கண்டிஷன் வந்து நம்ம எப்படியும் ஒரு தடவை பிளேயரில் போட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்படியும் இது வந்து ஃபங்கஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்து நம்ம ஒரு தடவையாவது பிளேயரில் போட்டு ரன் பண்ணிட்டு தான் பார்க்கணும். அண்ட் இந்த கார் பாருங்களேன், இது ஆக்சுவலாக வந்து மெட்டல்னு நினச்சா இது வந்து கிளாஸ். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது செம வெயிட்டாக இருந்தது. சரி மெட்டல் தான் கன்ஃபார்ம்னு நினச்சா இது வந்து கிளாஸுங்க இது. அண்டு ப்ரைஸு ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. இது ஏதோ ஆஃப்டர் ஷேவ் லோஷன் போடுற ஒரு பாட்டில் இது ஆக்சுவலாக. அது வந்து அழகாக கார் ஷேப்பில் சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்டு ஏவி டு ஆர்எஃப் கன்வெர்ட்டர் வந்து இன்றைக்கி 2 பீஸ் பார்க்க முடிஞ்சுது. இந்த மெட்டல் இது வந்து யூஸ்வலாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது என்னன்னு தெரில, ஒரு 2-3 ஏற்கனவே வாங்கி வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் ரிஸ்க் எடுக்கல. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறீங்க, பட் இதை வந்து எல்லாமே மோஸ்ட்லி ஒரு நான் ஒர்க்கிங் தான் வருது. அண்ட் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ட்ரங்க் பாக்ஸஸாக இருந்தது. சரி, இது வந்து கவர் பண்ணுவோமே, ஏன்னா மக்கள் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல. உடன் பாக்ஸ்லேயும் இருந்தது, மெட்டல் பாக்ஸ்லேயும் இருந்தது. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம்ல இந்த ட்ரங்க் பாக்ஸஸ் எல்லாம். அண்டு ஆப்பிள் ஸ்பேர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஐஃபோன் 3GS, ஐபாட். ஸோ இது வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தார் ஒருத்தர். சரி, அப்படியே வந்து நான் வீடியோவும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆப்பிள் லோகோ வருதே தவிர அது தாண்டி போகவே இல்லை. அண்ட் டிஸ்பிளே வந்து மாற்றின மாதிரி தெரிஞ்சுது. சரி, அதனால் அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப நாள் வந்து ஆக்சுவலாக ஐஃபோன் 3GS வந்து தேடிட்டுருக்கேன். பட் எதுவும் வந்து இது வரைக்கும் நல்ல கண்டிஷனில் மாட்டலை. பட் ஆனால் இந்த வீடியோ கடைசியில் மாட்டியிருக்கு. அது வீடியோ கடைசியில் போகும்போது பார்ப்பீங்க. பட் இந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸான ஸ்பேர்ஸ் இருந்தது. ஃபுல்லாக நீங்கள் வந்து பேட்ரி வேணும், இல்லை பேக் கேஸ் வேணும், ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா இந்த ஷாப்பில் இன்றைக்கி இருக்குது. ஸோ வந்து பாருங்கள். இதை ஐ திங்க் மிட் ஆஃப் த ரோ இதில் வரும். இது பார்த்திங்கன்னா பழைய ஃபஸ்ட்டு வந்து ஐபாடு ஹார்ட் டிஸ்க் டைப்பு வித் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் வரும், எல்சிடி ஸ்க்ரீனு. ஸோ இதெல்லாமே இருந்தது. ஸ்பேர் எதாவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபுனாயோட ஒரு விசிபி இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. இது வந்து ப்ரைஸ் வந்து 2.5 சொன்னார். அது எடுத்தோடனே 2.5ன்னு அதுக்கப்புறம் பேச முடியல. ஆனால் கண்டிஷன் நல்லாவே இருந்தது. ஒர்க் ஆகலாம், பட் ஆல்வேஸ் விசிஆர் வந்து ரிஸ்க், பவர் சப்ளை அதெல்லாம் ரிஸ்க் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி சந்தையில் இருக்குது. அண்ட் வி கன்சோல் ஃபுல் பேக் ஒயிட் எடிஷன், ஃபுல் பேக், அதாவது ஃபுல் ஐட்டம்ஸ் ஆக்சசரிஸோடு வச்சுருந்தார். வித் இந்த ஜாய்ஸ்டிக் இதெல்லாமே இருந்தது, பவர் அடாப்டர் எல்லாமே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பாருங்கள். அண்ட் இந்த அயன் பாக்ஸ் பாருங்களேன், இது ரியலாக ரெடி பண்ணதான் தெரியல. பழைய கார் மாடல். ப்ரொஜெக்டர்ஸ், லேப்டாப்ஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி இந்த ஆர்ட் வாங்கியிருக்காரு. இதை நான் முன்னாடியே வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து இன்றைக்கி வாங்கியிருக்காரு. அவர் வந்து கேரளா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. அவங்க ஒய்ஃபு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னன்னு ஒரு வார்த்தை கேளுங்க, எதுக்காக அதை வாங்கினாருன்ட்டு. அண்ட் இந்த சிம்னி ஒன்று வாங்கியிருந்தார், லேந்தன்.
அண்டு இது வந்து கெரோசின் போடுற லேந்தன் தான். ஸோ ஓகே தான். இது வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ரெடி பண்ணுவேன்ற மாதிரி சொன்னார். பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வாங்கியிருக்காரு. ஸோ அங்கேயே வந்துட்டு இந்த ஒரு செட்டு நல்ல கண்டிஷனில் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக க்யூட்டாகவும் இருந்தது. டியூனர் அந்த இது மட்டும் போயிருந்தது, டியூனருக்கான கிளாஸு. அண்ட் கடைசியில் நம்மளுக்கு வந்து ஒரு ஐஃபோன் 3GS நம்ம நண்பர் மூலியமாகவே கிடச்சிது. அவர் பார்த்து கொஞ்சம் ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. இது வந்து அவரே செக் பண்ணார், பேட்ரி இதில் போட்டு செக் பண்ணார். பேட்ரி சிம்பிள் காமிச்சது, ஏதோ பவர் ப்ராப்ளம் இருக்க மாதிரி. பட் நம்மளுக்கு வந்து 3GS ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தது. 3GS தான் நினைக்கிறேன், வாங்கியாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ டைப்பில் உள்ள ஒரு லைட்டு தான் நினைக்கிறேன். ஸோ டெக்கரேட்டிவ் லைட் இது, லேம்ப்பு. ஸோ இது வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். நாப்ஸ் எல்லாம் சும்மா டம்மி இது தான், அது வந்து சும்மா பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க. பட் இது வந்து இன்றைக்கி சேலுக்கு இருந்தது, நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. பட் இது வந்து ரேடியோ கிடையாது, லேம்ப் இது, லைட்டு. அண்ட் இந்த ஆம்ப்ளிஃபையர் பாருங்களேன், பாஸ்கோடது. எப்பா இதை தூக்கவே முடியலங்க, ஒரு 20 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வாங்கினவர் வந்து அங்கே வச்சுட்டு அசால்ட்டாக அவர் பாட்டுக்கு வேறு வேலை பார்க்க போயிட்டார். ஏன்னா கன்ஃபார்மாக தெரியும் இது யாரும் தூக்கிட்டு ஓட முடியாதுன்ட்டு. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் வெயிலும் நல்ல செமையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மறக்காமல் ஓட்டு போடுங்க. ஓகே, நம்மளோட உரிமை அது, மறந்துடாதீங்க, ஓட்டு போட்டுருங்க. அண்ட் மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.